Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் யூனிட் நம்பர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். 9th ஸ்டாண்டர்டில் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் செட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு லெசன் பார்த்துருப்போம். அந்த லெசனில் செட் அப்படின்னா என்ன, செட்டோடைய ஆப்ரேஷன்ஸ் யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்டேஷன், டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி நிறையா செட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற இந்த லெசன் 9th ஸ்டாண்டர்டில் நம்ம ஆல்ரெடி படித்த செட் லாங்குவேஜ் அப்படின்ற லெசனுடைய கண்டினியூவேஷன் தான். சப்போஸ் நம்மக்கிட்ட 2 செட் ஆஃப் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அந்த 2 செட்டோடைய வேல்யூஸையும் எப்படி ரிலேட் பண்ணுறது, அந்த 2 செட்டுக்கும் இன்பிட்வீனில் என்னென்ன ரிலேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றியும், அந்த 2 செட்டையும் எப்படி ஃபங்க்ஷன்ஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றியும் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆர்டர்ட் பேர், வரிசை ஜோடி. இந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு சினிமா தியேட்டருக்குலாம் போயிருப்பீங்க. சினிமா தியேட்டருக்கு போனோம் அப்படின்னா நம்ம டிக்கெட் வாங்குவோம். அந்த டிக்கெட்டில் நம்ம உட்கார வேண்டிய சீட் நம்பர் எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க, அதாவது சீட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் A25 இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏ அப்படின்ற ரோவில் 25th சீட்டில் நம்ம உட்காரணும். சப்போஸ் K10 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கே அப்படின்ற ரோவில் 10th சீட்டில் நம்ம உட்காந்து படம் பார்க்கணும். இப்போது இதுவே இந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு பதிலாக நம்பர்ஸே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 5,10 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 5th ரோவில் 10th சீட்டில் நம்ம உட்காந்து படம் பார்க்கணும். சப்போஸ் 7,8 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 7th ரோவில் 8th சீட்டில் நம்ம உட்காந்து படம் பார்க்கணும். அப்போது இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கமாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ரோவை குறிக்குது, அதாவது நம்ம உட்கார வேண்டிய வரிசையை குறிக்குது. பாருங்கள் 5, 7 இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரோ, எந்த ரோவில் நம்ம உட்காந்து படம் பார்க்கணும், 5th ரோவா, 7th ரோவா, 6th ரோவா, இல்லை ஃபர்ஸ்ட் ரோவா, இந்த மாதிரி ரோவை வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த கமாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார வேண்டிய சீட் நம்பரை சொல்லுது, சீட் நம்பர். ஸோ இந்த 10, 8 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு நம்ம அந்த சினிமா தியேட்டரில் எக்ஸாக்டாக எந்த பிளேஸில் உட்காந்து படம் பார்க்கணும் அப்படின்றத இது மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ரோவை மென்ஷன் பண்ணுது, செகண்ட் வேல்யூ சீட் நம்பரை மென்ஷன் பண்ணுது. இந்த அரேஞ்ச்மெண்ட்டு தான் நம்ம வரிசை ஜோடி, ஆர்டர்டு பேர். இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் இருக்குது, இதுதான் வந்து பேர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஆர்டர் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இதை தான் வந்து ஆர்டர்டு பேர், வரிசை ஜோடி அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் 5,10 இதுக்கு பதிலாக நம்ம டிக்கெட்டில் 10,5 இப்படி இருந்ததுன்னா இது ரெண்டும் சேம் கிடையாது, நாட் ஈக்குவல். ஸோ இது பார்த்திங்கன்னா 10th ரோவில் 5th சீட்டை மென்ஷன் பண்ணுது. சப்போஸ் இதுவே 8,7 இப்படி இருந்ததுன்னா 8th ரோவில் 7th சீட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ 7,8, 8,7 ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, ரெண்டும் ஒரே வேல்யூ கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ இது போல் நம்பர்ஸை நம்ம ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக எழுதணும் அப்படின்னா அதை தான் வரிசை ஜோடி, ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்டர்டு பேர் கான்செப்ட் எங்கே யூஸ் ஆகும், நம்ம ரிலேஷன்ஸ் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு செட்டுக்கும் செகண்ட் செட்டுக்கும் ரிலேஷன் போடும்போது இந்த மாதிரி ஆர்டர்டு பேர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் ரிலேஷன்ஸுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கான்செப்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்றது நம்ம யூஸ்வலாக பண்ணுற நார்மல் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, இது செட்ஸுக்குன்னே யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் மார்க்கெட் போகிறீங்க, அங்கே ஒரு ஷாப்பில் ஒரு சில வெஜிடபிள்ஸ் இருக்குது அண்ட் தென் ஒரு சில ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேரட், பிரிஞ்சால் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர், கேரட், கத்திரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குது.
இப்போது உங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வெஜிடபிளையும் ஒரு ஃப்ரூட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பட் ஒரு வெஜிடபிளும் ஒரு ஃப்ரூட்ஸையும் நம்ம சூஸ் பண்ணணும். இதை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன வேஸில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்ற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் இந்த மாதிரி செட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கேரட்டுக்கு வந்து சி, பிரிஞ்சாலுக்கு பி, லேடிஸ் ஃபிங்கருக்கு எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆப்பிள் ஏ, ஆரஞ்சு ஓ, கிரேப்ஸ் ஜி, ஸ்ட்ராபெரி எஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுக்கு நேம் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கேரட்டை சூஸ் பண்ணுறீங்க, ஒரு வெஜிடபிளை சூஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஒரு வெஜிடபிள் கூட நம்ம இந்த 4 ஃப்ரூட்ஸில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி பேராக எடுத்துக்கலாம் அப்படின்னா, கேரட்டை சூஸ் பண்ணியாச்சு, எய்தர் ஆப்பிள், ஸோ சி கமா ஏ, கேரட் அண்ட் ஆப்பிள் இப்படி சூஸ் பண்ணலாம். இல்லைனா கேரட் அண்ட் ஆரஞ்ச் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இல்லைனா கேரட் அண்ட் கிரேப்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இல்லைனா கேரட் அண்ட் ஸ்ட்ராபெரி. ஸோ கேரட்டோட நம்ம இந்த 4 வெஜிடபிள்ஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கு 4 சான்சஸ் இருக்குது. அதே போல் சப்போஸ் இப்போ நீங்கள் கேரட்டை சூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக பிரிஞ்சால், கத்திரிக்காயை சூஸ் பண்ணுறீங்க. அப்போது பிரிஞ்சால் இது கூட ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்னது, ஆப்பிள். ஸோ ஆப்பிளை சூஸ் பண்ணலாம். ஸோ பிரிஞ்சால் அண்ட் ஆப்பிள், ஆர் பிரிஞ்சால் அண்ட் ஆரஞ்ச், ஆர் பிரிஞ்சால் அண்ட் கிரேப்ஸ், ஆர் பிரிஞ்சால் அண்ட் ஸ்ட்ராபெரி. இந்த மாதிரி 4 வேஸில் இந்த பிரிஞ்சால் கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கும் ஒரு 4 சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் கேரட்டையும் சூஸ் பண்ணல, பிரிஞ்சாலையும் சூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காயை சூஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் நம்ம ஒரு வெண்டைக்காயை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் ஆப்பிள், ஆர் லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் ஆரஞ்ச், ஆர் லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் கிரேப்ஸ், ஆர் லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் ஸ்ட்ராபெரி. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 சான்சஸ், 4 வேஸில் நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போது டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வெஜிடபிளையும் ஒரு ஃப்ரூட்டையும் தான் சூஸ் பண்ணணும். அப்போது இந்த ஒரு வெஜிடபிள் அண்ட் ஒரு ஃப்ரூட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது அப்படின்னா 12 சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இதை நம்ம ஒரு செட்டாக எழுதணும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு செட்டாக எழுதணும் அப்படின்னா அதை நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா, பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே செட் ஏ அப்படின்ற ஒரு செட்டில் இருக்குது. அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் எல்லாமே செட் பி அப்படின்னு ஒரு செட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம பேர் பண்ணுறதுக்கு ஏ கிராஸ் பி அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் கிடையாது. அதனால் இதை ஏ கிராஸ் பி இப்படி தான் ரீட் பண்ணணும். இப்போது இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கான்செப்டில் பார்த்த ஆர்டர்டு பேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை ஆர்டர்டு பேர்ஸாக சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டுடைய டெஃபினேஷன் பாருங்கள். இஃப் கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி ஆர் 2 non-empty sets, then the set of all ordered pairs a comma b such that small a belongs to capital A and small b belongs to capital B is called the Cartesian product of capital A and capital B and is denoted by A cross B. Thus, A cross B equal to small a comma small b such that small a belongs to capital A comma small b belongs to capital B, which is read as A cross B. ஸோ இந்த டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, A cross B அப்படின்ற இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இன்னொரு செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் ரிலேட் பண்ணி ஆர்டர்டு பேர்ஸாக எழுதணும் அப்படின்னா இதை தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக கார்ட்டீசியன் ப்ராடக்டை ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். ஏ அப்படின்றது ப்ரைமரி செட், ஃபஸ்ட்டு செட்டை மென்ஷன் பண்ணோம். பி அப்படின்றது செகண்டரி செட், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய செட்டை மென்ஷன் பண்ணோம். ஸோ ப்ரைமரி செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் செகண்டரி செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூடயும் நம்ம இந்த மாதிரி பேர் பண்ணிவிட்டு எழுதணும் அப்படின்னா இந்த ஆர்டர்ட் பேர்ஸ்லாம் சேர்ந்த இந்த செட்டு தான் செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றின இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் புக்லேயே கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம்.
A cross B is the set of all possible ordered pairs between the elements of A and B such that the first coordinate is an element of capital A and the second coordinate is an element of B. இந்த first noteல பார்த்தீங்கன்னா A cross B அப்படின்ற இந்த ordered pair இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல கேபிட்டல் A இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே பிரைமரி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். which means ஒரு ordered pairல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஆர்டர்ட் பேரில் இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட் எப்போவுமே இந்த செகண்ட் செட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பி கிராஸ் ஏ அப்படின்னு இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டர்ட் பேரில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கும். அதே போல் இந்த ஆர்டர்ட் பேரில் இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்டில் இருக்கும். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட், இன் ஜென்ரல் A, B is not equal to B, A. இதை நம்ம ப்ரீவியஸ் கான்செப்ட்லேயே பார்த்துருக்கோம். A, B அப்படின்ற இந்த பேரும் B, A அப்படின்ற இந்த பேரும் சேம் வேல்யூவை மென்ஷன் பண்ணாது. அதனால தான் இங்கே நாட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் பர்டிகுலர் இஃப் A ஈக்குவல் டு B தென் A, B ஈக்குவல் டு B, A. இதுக்கு மீனிங் என்னென்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதோடைய ஆர்டர் பேரை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபோர்த் பாயிண்ட், the Cartesian product is also referred as cross product. So A cross B நம்ம cross product அப்படின்னு சொல்லலாம். So cross productனாலும் Cartesian productனாலும் ஒன்று தான். Next point, in general A cross B is not equal to B cross A, but n of A cross B equal to n of B cross A. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏலேருந்து பிக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் போட்டோம்னா அதுக்கு ஒரு செப்பரேட் வேல்யூஸ் கிடைக்கும். அதே போல் பியிலேருந்து ஏக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் போட்டோம்னா அதுக்கு ஒரு சில வேல்யூஸ் கிடைக்கும். பட் ரெண்டுலேயுமே சேம் வேல்யூஸ் கிடைக்காது. இதை தான் இங்கே ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. சப்போஸ் ஏ கிராஸ் பியில் 10 எலிமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி, அதாவது இதோடைய கார்டீசியன் ப்ராடக்டில் 10 பேர்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அதே சேம் செட்டுக்கு நம்ம பி கிராஸ் ஏ அப்படின்னு போட்டாலும் நமக்கு 10 பேர்ஸ் தான் கிடைக்கும். அதனால தான் n ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு எம்டி செட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல் டு எம்டி செட் ஆர் பி ஈக்குவல் டு எம்டி செட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்போஸ் ஏலேருந்து பிக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் போட்டு நமக்கு ஆன்சர் எம்டி செட் விச் மீன்ஸ் நல் செட் அப்படின்னு வேல்யூ கிடைச்சிது அப்படின்னா எய்தர் ஏ ஆர் பி ரெண்டில் ஏதாவது ஒரு செட் வந்து எம்டியாக இருக்கும். சப்போஸ் ஏ ஈக்குவல் டு 1,2 இந்த மாதிரி நான் ஒரு செட் எடுத்திருக்கேன். அண்ட் தென் பி ஈக்குவல் டு எம்டி செட். இந்த மாதிரி 2 செட் இருக்குது. இப்போது இதுக்கு ஏ கிராஸ் பி போட்டோம் அப்படின்னா நம்மளால் இங்கே பேர்ஸ் ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஏ கிராஸ் பி அப்படின்னாவே கார்டீசியன் ப்ராடக்ட் இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம பேர் பண்ணணும். இப்போது ஏல பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது, பட் பியில் ஒரு எலிமெண்ட் கூட இல்லை. ஸோ இதை நம்மளால் பேர் பண்ணவே முடியாது. பேர் பண்ணவே முடியல அப்படின்னா நம்மளால் கார்டீசியன் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு எம்டி செட்டை தான் கிடைக்கும். இதை தான் இந்த பாயிண்ட் பியில் சொல்கிறாங்க. இஃப் எய்தர் ஏ ஆர் பி இஸ் எம்டி செட் தென் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு எம்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட், இஃப் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி and number of elements of B equal to Q, then number of elements of A cross B equal to PQ. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் n of A equal to 3 அப்படின்னு எடுத்துக்கலாம், n of B equal to 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது செட் ஏல 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, செட் பியில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பியில் எத்தனை எலிமெண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்காமலேயே, அதாவது இதோடைய ஆர்டர் பேர் கார்டீசியன் ப்ராடக்டை போடாமலேயே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். விச் மீன்ஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அத்தனை எலிமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பியில் இருக்கும். விச் மீன்ஸ் 3 into 2, 3 2s are 6. அப்போது ஏ கிராஸ் பி அப்படின்ற இந்த கார்டீசியன் ப்ராடக்டில் எத்தனை பேர்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 பேர்ஸ் இருக்கும். சப்போஸ் செட் ஏல ஏ பி சி இந்த மாதிரி 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். செட் பியில் 1,2 இந்த மாதிரி 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம வந்து n of A equal to 3, n of B equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போது இதுக்கு A cross B
ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் வரும்? 6 எலிமெண்ட்ஸ் வரும். இந்த 6 எலிமெண்ட்ஸ் எப்படி வருங்கிறத பாருங்கள். இப்போது செட் ஏலேருந்து செட் பிக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டோம் அப்படின்னா A,1 A,2 and then B,1 B,2 and then C,1 C,2 இதுதான் A cross B உடைய எலிமெண்ட்ஸ். இப்போ இதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 6 பேர்ஸ் இருக்குது. therefore n of A cross B equal to 6. இதை தான் இங்கே சொல்கிறாங்க. செட் ஏல P எலிமெண்ட்ஸ் இருக்குது, செட் பியில் Q எலிமெண்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். தென் A cross Bயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டோடைய மல்டிப்ளிகேஷன் எவ்வளோ வருதோ அவ்வளோ எலிமெண்ட்ஸ் A cross Bயில் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஆர்டர்ட் பேர்ஸ்னால் என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு கான்செப்டையும் எக்ஸசைஸ் 1.1ல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.